எங்கள் ஐயா முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுக்கு வணக்கம். நான் உங்கள் மணிகண்டன், எக்ஸ் சர்வீஸ்மேன் இன் இந்தியன் ஆர்மி. ஐயா, நான் உங்கள்கிட்ட பேசணும் ரொம்ப ஆசை. முடியாத பட்சத்தில் ஒரு ஒரு வீடியோலையாவது உங்கள்கிட்ட பேசணும் ஒரு ஆசையாக இருக்குது எனக்கு. ஐயா, நம்ம டாக்டர் ஐயா கருணாநிதி ஐயா எவ்வளோ சிறப்பாக எக்ஸ் சர்வீஸ்மேனை வழி நடத்துனாங்க. அவங்களோட நினைவுகள் மறக்க முடியாத நினைவுகளாக ஒவ்வொரு செயல்லையும் ஐயா கருணாநிதி அவங்களோட டாக்டர் கருணாநிதி முதல்வர் ஐயாவோட நினைவுகளோடு வாழ்ந்துட்டுருக்காங்க. நானும் அவங்க செஞ்சிட்டு இருக்கும் போதெல்லாம் நான்லாம் சர்வீஸில் இருந்தேன். அப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. பரவாயில்ல, தமிழ்நாட்டில் இந்தமாரி நம்மளோட முதல்வர் இருக்காங்க, நம்மளாம் கவலைப்பட வேண்டாம், நம்ம சர்வீஸ் பண்ணிவிட்டு வெளில போனால் வேலை கிடச்சிரும், லைஃப்பை நல்லா செட்டில் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். பட் ஆனால் இன்றைக்கி உங்கள் கையில் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேன் ஐயா ரொம்ப நேர்மையாக நல்லா கரெக்டாக உழைக்கணும், பேர் வாங்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு எல்லாருக்கும் உடம்புலேயே ஊர்ன ஒன்று. ஏன்னா இப்போ எடுத்துக்காட்டு, நீங்கள் ஒரு எக்ஸாம் வைக்கிறீங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு வச்சு ஆள் எடுக்கிறீங்க. அதில் எங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமே வைக்க தேவையில்லை. ஆல்ரெடி நாங்கள் ஒரு ஆஃபீஸராக இருந்திருக்கோம், ஒரு மெக்கானிக்காக இருந்திருக்கோம், ஒரு கிளர்க்காக இருந்திருக்கோம், ஒரு குக்காகவும் இருந்திருக்காங்க, ஒரு ட்ரேட்ஸ்மேனாகவும் இருக்காங்க, ஒரு டிரைவராக இருக்காங்க, ஒரு மெக்கானிக்காக இருக்காங்க, ஒரு வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் இருக்காங்க மிலிட்ரியில், ஒரு ஆர்டிஓ இருக்காங்க, ஒரு வெஹிக்கிள் இன்ஜினியர் இருக்காங்க. சொல்லப்போனால் நிறைய. அதான் நம்ம வெளியில் எப்படி இருக்கோமோ அதேமாரி தான் அங்கேயும். அதேமாரி மிலிட்ரியில் போலீஸும் உண்டு. இன்னும் என்ன சொல்லுனாக்கா, இங்கே தமிழ்நாட்டில் எப்படி ஒன்று நடக்குதோ, விஜிலன்ஸு, இன்டெலிஜென்ஸு எல்லாமே உண்டு. அப்போ நாங்கள் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு நாடு போல தான் நம்ம மிலிட்ரியும். அந்த மிலிட்ரியில் இருந்துட்டு சர்வீஸ் பண்ணிவிட்டு ஒரு டீசெண்டாக ஒவ்வொரு டைமும் பஞ்சுவாலிட்டியாக ஒர்க் பண்ணிவிட்டு சர்வீஸ் முடிச்சுட்டு வந்திருக்கோம். எங்களை டைரெக்டாக நீங்கள் ஏன் அப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டேறீங்க? ஒன்று. ரெண்டாவது கோட்டான்னு ஒரு எக்ஸாம்னு வச்சு எங்களை தள்ளிடுறீங்க. எங்களுக்கு படிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. ஆனால் ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா அதை 100% நாங்கள் முடிச்சு காட்டுவோம், சக்ஸஸ் பண்ணிவிடுவோம். அங்கே ஆஃபீஸராக இருந்திருக்கோம். ஒரு டாக்குமெண்ட்ஸ் நாங்கள் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் அவ்வளோ சீக்ரெட்டாக, அவ்வளோ இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட்ஸு. ஏன் அதே ஆஃபீஸர் இங்கே உட்காந்து அந்த டாக்குமெண்ட்ஸை எல்லாம் வச்சு ஒர்க் பண்ண முடியாதுங்களா ஐயா? நாங்கள் ரொம்ப சிறப்பாக நல்லா பண்ணுவோம். ஒன்றும் தன் வீட்டுக்கு வேலை மாரி கடமையாக நினச்சி ஒரு நாட்டோட வேலையை செய்வோம். எங்களுக்கு எந்த ட்ரேட்லேருந்து எந்தெந்த ஒர்க்லேருந்து வராங்களோ அவங்களுக்கு அந்த அப்பாயின்மெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணுங்கள். அவங்க ஆல்ரெடி 25 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துட்டு தான் வராங்க. அவங்கள ஏதோ ஒரு கொஸ்டினை கேட்டு, அந்த ஒர்க்குக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் ஒரு கொஸ்டினை கேட்டு அதில் எங்களை கழிச்சு விட்டுறீங்க. ஆனால் அதே ப்ராக்டிக்கல் அதே அது கிளர்க்காக இருக்கட்டும், கிளர்க்கு ஒரு டாக்குமெண்ட் எடுத்து எங்கள்கிட்ட காட்ட சொல்லுங்கள், எங்கள்கிட்ட ஒரு கிளர்க்கிட்ட பேச சொல்லுங்கள். முடியாது. நாங்கள் பேசுகிற மாதிரி, நாங்கள் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் மாரி அவங்களாலலாம் பண்ண முடியாது. அந்தமாரி மிலிட்ரியில் மெக்கானிக் இருக்காங்கன்னா 90 டிகிரி வெஹிக்கிள் ஏறும். ஜம்மு அண்ட் காஷ்மீரு, சைனா பார்டரு, இந்த சைடெல்லாம் ஹெவி ஹில்லு. அங்கே ஓடுற வண்டியை ரிப்பேர் பண்ணி திரும்பி ஆன் ரோடு பண்ணுவோம். அப்போ அந்த வண்டியை ரிப்பேர் பண்ணுறவங்க ஏங்க தமிழ்நாட்டில் பண்ண முடியாது? அவங்கள ஒரு இதை வச்சு கழிச்சிருங்களா? அவங்களுக்கு நேராக அப்பாயின்மெண்ட் பண்ணி பாருங்களா அவங்க எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னு. ரெண்டாவது, 20 வருஷம் 25 வருஷம் பண்ணிட்டு வந்துடுறோம். வந்த உடனே குழந்தைங்களோட பாரங்கள், எஜுகேஷனு, மேரேஜி, லைஃப்பில் பெரிய பேர்னாக இருக்கும். அவங்க கொடுக்குறது பெரிய அமௌண்ட்டு கிடையாது. கொடுக்குறது ஒரு 5-10 லட்சம் தான் கொடுப்பாங்க. அதை வச்சு வீடு கட்டுறதா, இல்லை குழந்தைங்கள படிக்க வைக்கிறதா,
நாங்கள் இதை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறதுங்கிற மாரி ஒரே இதாகிடும். பென்ஷனு ஒரு 15,000 16,000 இதுதான் கிடைக்கும். இதை வச்சு நான் லோன் வாங்குறதா, இல்லை ஏதாவது எங்களோட லைஃப்பை நாங்கள் பார்க்குறதுக்கு ஒரு லோனு வாங்குறதுக்கு கூட நாங்கள் வந்து கேப்பபிளாக இல்லாமல் ஆயிடுவோம். ஒரு புள்ளைய படிக்க வைக்க முடியாது. எங்களுக்கு ஒரு வேலை இருந்துச்சுன்னா, அதை வச்சு எங்களோட இந்த 17 வயசுலேயே வேலைக்கு போய் நாட்டுக்காக எல்லாமே வயசெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி வந்து என் குடும்பத்தை காப்பாற்ற முடியாமல் சூழ்நிலைலாம் அவங்கவுங்க குடும்பத்தில் நிறைய வெளியில் சொன்னால் ரொம்ப கஷ்டமாயிடுங்கிறதுனால சொல்ல முடியாமல் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். நான் உங்களுக்கு டைரெக்டாக ட்விட்டர் பண்ணுறேன். இதை வந்து பார்த்து எக்ஸர்வீஸ் மேனுக்கு இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சொல்கிறேன்னா, ஒரு வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் எடுக்கிறீங்கன்னா, இதே மிலிட்ரிலேருந்து வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டராக டிப்ளமோ முடிச்சுட்டு அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்கள டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணி பாருங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க. அதுமாரி மெக்கானிக் இருப்பாங்க, மெக்கானிக்கை பாருங்கள். அதேமாரி டிரைவர் இருப்பாங்க, அது டிரைவர் அப்பாயின்மெண்ட் பண்ணி பாருங்கள். ஹில்லில் அவ்வளோ லோடை போட வெப்பன்ஸோடு வண்டி போய் சேஃபாக இருக்கணும். அந்த பொறுப்பு வந்து டிரைவரோட கையில் இருக்குது. அப்போ எவ்வளோ கடமை கண்ணியமாக அவங்க நடந்துப்பாங்க, எப்படி டிரைவ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் ஒரு டாக்குமெண்ட்ஸ் பண்ணும்போது எவ்வளோ சீக்ரெட்டாக பண்ணுவோம், எப்படி பண்ணுவோங்கிறது அந்த கிளர்க்குக்கு தெரியும். அதுமாரி எஸ்கேட்னா ஒரு பொருள் இது இருக்குன்னா அந்த பொருளோட அதோட ஒரு கட்பாட் நம்பரு எல்லாமும் கரெக்டாக இருக்கும். அந்தமாரி நம்ம சப்ளைன்னு சொல்லுவாங்க, ரேஷன் ஆஃப் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வாங்கி எப்படி பண்ணணுங்கிறத, எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது எல்லாம் அவங்க பண்ணுவாங்க. எக்கச்சக்கம். அதான் நீங்கள் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் உலகம் எப்படின்னு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கோ அதேமாரி அட்மினிஸ்ட்ரேஷன் மிலிட்ரிலேயும் உண்டு. ஆனால் நல்லா பண்ணுவாங்க, அருமையாக பண்ணுவாங்க, யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க, நேர்மையாக இருப்பாங்க, உழைப்புக்கு ஊதியம் கிடைக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் இல்லைனாலும் அதுக்காக கரெக்டாக உழைக்கணும்னு நினைப்பாங்க. நீங்கள் இந்த கருத்தெல்லாம் நீங்கள் உள்வாங்கி எங்களுக்கு எக்ஸாம் இல்லாமல் நேரடியாக அப்பாயின்மெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் எக்ஸாமை எழுதி நாங்கள் வந்து ஆல்ரெடி மென்டல்லி ஒர்க் பண்ணி ஒவ்வொரு குளூர்லேயும் அதிக கோல்டு ஆனாலே மென்டல்லி ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்கும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது குடும்ப கஷ்டம்னு ஒன்று வரும்போது இன்னும் மன உளைச்சலாகி உடம்பு வீணாகிடுது. எங்களுக்கு இதை நீங்கள் உள்வாங்கி எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுங்கள். எங்கள் முன்னாள் இராணுவத்தினர் அனைவரும் உங்களை வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டோம். நாங்கள் இன்னமும் மறக்கலை. நான் வந்து ஐயாவோட பேரே டாக்டர் மு. கருணாநிதின்னு நான் கையிலே எழுதியிருக்கேன். அதை வந்து நான் மறைக்க முடியாது. அதை என்றைக்கும் ஏன்னா அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட திறமைகள் அதிகமாக பேசுவாப்புல. எதை பற்றினா நாட்டுக்காக உழைக்கிற மனிதரை பற்றி அதிகமாக நல்லா பேசுவாங்க. ஒருத்தவங்களை ஒப்பிடும்போது கூட ஜென்ரல் நீ அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க. ஒவ்வொரு இராணுவத்தோட கஷ்டத்தை அவங்க உணர்ந்திருக்காங்க. என்ன தான் சொத்து சுகம் இருந்தாலும் தன் குழந்தை குடும்பம் பிள்ளைங்கள் யாருங்க விட்டுட்டு போவா? விட்டுட்டு அதுவும் தான் உயிர் திரும்பி வருமா வராதாங்கிறத ஒரு நூலில் இருக்கும்போது ஐயோ என் குடும்பம் எப்படி இருக்கும் அந்த சிந்தனை இல்லை நாங்கள் இருந்தோங்கனாக்கா இந்த நாட்டை யாரையும் காப்பாற்றிக்க முடியாது. இந்த நாட்டை எப்பயே ஒன்று பாகிஸ்தான் எடுத்து வந்திருப்பாங்க, இல்லைனாக்கா சைனா எடுத்து வந்திருப்பாங்க. இதை பார்த்து எங்களுக்கு டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இந்த இந்த தமிழ்நாட்டு முதல்வருக்கு பேரும் புகழும் கண்டிப்பாக வெல்லும். எங்கள் முன்னாள் இராணுவத்தின் சார்பாக நன்றி, வணக்கம்.